இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா இந்திரனுக்கு ம் சனி பிடிக்க போறாரு, எல்லாரையும் நம்மள பிடிக்கிற மாதிரி. அப்ப இந்திரன் என்ன சொல்றாருன்னா என்னை பிடிக்க முடியாது அப்படிங்கிறார். ம் அதை பார்ப்போம் அப்படின்ட்டா உடனே அசரீராக காட்சி கொடுக்குறார் இந்திரனுக்கு. ம் உடனே பெருச்சாளி உருவம் எடுத்து இங்க ஒளிஞ்சிக்கிறார். சரி 6 கால பூஜையில இந்த சாயரச்சேலை மட்டும் அபிஷேகம் பண்ணும்போது வெளியில வர மாதிரி ம் ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. சரிங்க அப்ப அவர் மத்தியானம் ஒளிஞ்சிக்கிறார். ம் ம் அப்ப சாயரச்சி அபிஷேகம் பண்ணும்போது வெளியில வந்ததாக வரலாறு. வந்தவர் என்ன பண்றாருன்னா, சனி மகன்டா நீ என்ன சனி பிடிக்கலையே அப்படிங்கிற, நான் நீ உன்னை சிம்மாசனத்துல இறக்குறது தான் என் வேலை, அதுதான் சனியோட வேலை. சரிங்க உன்னை சிம்மாசனத்திலிருந்து பதவி ராஜ சிம்மாசனத்திலிருந்து இறக்கினதே நான் தான் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் இந்திரனுக்கு. உடனே இந்திரன் அதை உணர்ந்து கர்வம் நீங்கிறது இந்திரனுக்கு. அது மாரி பதவியில ஏதாவது இருக்கும்போது பல இம்சைகள் தொல்லைகள் வருது அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துல 4 to 6 இந்த தீர்த்தத்தை புரோஷனம் பண்ணிட்டு இந்த தீர்த்தத்தையும் நம்ம புரோஷனம் பண்ணும்போது ரொம்ப விசேஷம் நமக்கு. சரிங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது என்னன்னு கேட்டா, பதவி ஸ்தானத்துக்கு 4 to 6, ஓகே மத்தத்துக்கு 12 மணிக்குள்ள பண்ணிக்கணும். பெருச்சாலி உருவம் எடுத்து உள்ள ஒடிஞ்சுக்கிட்ட போது அந்த 2 மணி நேரம் அவர் சனி பகவான் பிடிச்சிடுறாரு. 12 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் உள்ள இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அபிஷேக தீர்த்தம் அவர் மேல படும்போது வெளியில வந்துடுறா, திரும்பி பதவி கிடைச்சிருது. அதானங்க கேக்குற பிடிக்கலையே அப்படிங்கிற, உனக்கு பிடிச்சிதான்ப்பா பதவியில இருந்து இறக்கின, நீ பெருச்சாளி எடுத்துட்டு போனதெல்லாம் என்னாலதான் விளக்கத்தை கொடுக்குற. அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த உடனே சனி பகவான் இந்திரனுக்கு அனுகிரகம் கொடுத்து பதவி ஸ்தானத்தை மீண்டும் கொடுத்ததாக வரலாறு. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.